அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை அழைப்புகளுக்கு மத்தியில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான மிக பெரும் திட்டங்களை அமெரிக்கா செய்து வருவது ஈரானுக்கு மிகப்பெரிய அளவிலான கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்த சந்தேகத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். கவுதி படைகள் செங்கடலில் மிக பிரமாண்டமான இராணுவ பயிற்சியை நடத்தப் போவதாக ஈரானுக்கு பின்னர் அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் மிக முக்கியமான ஆயுதத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா மோதலுக்கு செல்வதற்கு முன்பாக ஈரான் அமெரிக்கா குறித்த பார்வைகள் உலக அனைத்து மக்கள் மற்றும் ஊடகங்கள் மீது ஆக்கிரமித்திருக்கும் சூழ்நிலையில் இதை சாதகமாக பயன்படுத்தி காசாவிலும் மேற்கு கரையிலும் மிக கொடூரமான இணைய அழிப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மேற்கு கரையில் பாலஸ்தீனர்கள் இருக்கும் பகுதிகளுக்குள் திடீரென நுழைந்த இஸ்ரேலிய படைகள் அங்கிருக்கும் மக்கள் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதுடன் 24 பாலஸ்தீனர்களை ஒரே இரவில் கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்தவர்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள், அவர்கள் எந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று தெரியாத அளவுக்கு இஸ்ரேலிய இராணுவம் எந்த ஒரு தகவலையும் வழங்காமல் அவர்களை கைது செய்து சென்றிருக்கின்றார்கள். தடுத்து வைக்கப்பட்டவர்களில் சிலர் ஹமாஸ் இயக்கத்துடன் தொடர்பட்டவர்கள் என இஸ்ரேல் தெரிவித்தாலும் கூட கைது செய்யப்பட்டவர்கள் அப்பாவி பலஸ்தீன் இளைஞர்கள் என வஃபா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மேற்கு கரை, ரமுலா, துல்கரேன் பகுதிகளிலும் தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகளில் மிகப்பெரிய அளவில் மக்கள் இஸ்ரேலிய படைகளால் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து, இஸ்ரேலின் மேற்கு கரையில் நடைபெறக்கூடிய நடவடிக்கைகள் பாலஸ்தீன் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்து எகிப்து, இந்தோனேசியா, ஜோர்டான், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். சட்டவிரோத இஸ்ரேலிய இறையாண்மையை திணிப்பதும் சட்டவிரோத குடியேற்றங்களை அந்த பகுதிகளில் வலுக்கட்டாயமாக திணிப்பதும் ஒட்டுமொத்தமாக பலஸ்தீன் மக்களை அழித்தொழிக்கும் செயற்பாடு காசாவில் மட்டுமல்ல, மேற்கு கரையிலும் இஸ்ரேலினுடைய பாலஸ்தீன மக்கள் மீதான ஒடுக்குமுறையின் ஒரு அம்சமாகவே இந்த விடயங்களை பார்க்க வேண்டியுள்ளது என அவர்கள் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இவ்வாறான இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த பலஸ்தீன் மக்கள் மத்தியிலும் மிக பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும், பாலஸ்தீனர்களின் நிலங்கள் அடாத்தாக ஆக்கிரமிக்கப்படுவதுடன் பாலஸ்தீனர்களுடைய குடியிருப்புகள் வலுக்கட்டாயமாக இடிக்கப்படுகின்றன, சர்வதேசம் இதில் தலையிட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. இவர்களுடைய அறிவிப்புகளும் கடும் கண்டனங்களும் அறிக்கைகளும் ஏற்கனவே காசா யுத்தத்திலும் பார்த்திருக்கின்றோம். அதை போல மேற்கு கரை மக்களுக்கான இந்த அறிவிப்புகளும் கடந்து செல்லப்பட்டுவிடும் என்பதுதான் இங்கே ஒரு துயரமான விடயமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் ஏதோ மேற்கு கரையில் நடைபெறக்கூடிய விடயங்கள் குறித்து இவர்கள் ஒரு மித்த கருத்தாக பேசி இருக்கின்றார்கள் என்ற விடயம் தற்போது வெளியாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, ஈரானில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டம் அதனை அடுத்தது கலவரமாக மாற்றப்பட்டது. இஸ்ரேலினுடைய மொசாட், அமெரிக்கையுடைய CIA உளவாளிகளுடைய சதி நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பேசியிருக்கின்றோம். இந்த நிலையில் ஈரானில் இடம்பெற்ற போராட்டங்களுக்கு பின்னணியில் தாம் இருந்திருக்கின்றோம் என்பதை தற்பொழுது அமெரிக்காவின் உடைய கருவூலத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் திட்டவட்டமாக வெளிப்படுத்தி இருக்கின்றன. அதாவது, ஈரானுக்குள் டாலர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் டாலர் பற்றாக்குறையை ஏற்படுத்தும் விதமாக ஈரானின் பொருளாதார சார்ந்த விடயங்களுக்குள்ளும் ஈரானின் ஏற்றுமதி இறக்குமதி விவகாரங்களுக்குள் நுழைந்து செயற்கையாக டாலர் தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி ஈரானுக்குள் டாலர்களை வெளிவரச் செய்து போராட்டத்தை தூண்டுவதற்கு தாங்களே மிகப்பெரிய காரணம் என அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன் அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். ஈரானில் போராட்டங்களை தூண்டுவதற்காக வேண்டுமென்றே ஒரு டாலர் தட்டுப்பாட்டை
நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பதை அவர் நேரடியாக குறிப்பிடுகின்றார். அதாவது ஈரானுக்குள் ஏற்படுத்தப்பட்ட இந்த டாலர் தட்டுப்பாடு, ஏற்கனவே அங்கு பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் திடீரென இவ்வளவு பெரிய அளவில் டாலருக்கு எதிராக ஈரானினுடைய ரூபாய்கள் வீழ்ந்தமைக்கான காரணம் அமெரிக்காவின் கருவூலத்துறை நடத்திய சதி நடவடிக்கைகள் என்பதை அவர்களே தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போது ஒரு விடயம் புலப்பட்டிருக்கின்றது. அவர்களே போராட்டத்தை ஏற்படுத்தி, போராட்டத்தை தூண்டி, போராட்டத்தை பயன்படுத்தி உளவாளிகளையும் ஆயுத குழுக்களையும் அனுப்பி, பின்னர் ஈரான் அந்த போராட்டத்தை கண்டும் காணாமல் இருந்துவிட வேண்டும், போராட்டத்தை அடக்கக்கூடாது என்னும் அளவுக்கு பேசியிருக்கின்றார்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அட்டூழியம் என்பதை நீங்கள் தான் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்து ஈரானின் விமானப்படையின் உடைய ஆண்டு, அங்குரார்ப்பண ஆண்டினுடைய நிறைவிலே ஈரானுடைய உச்ச தளபதிகள், இராணுவ அதிகாரிகள், விமானப்படை தளபதி என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 39 ஆண்டுகளில் முதல் முறையாக அயதுல்லா அல் கமேனி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த விமானப்படை ஆரம்பித்த பின்னர் அனைத்து நிகழ்வுகளிலும் அயதுல்லா அல் கமேனி பங்கேற்றிருந்தாலும் கூட இம்முறை பங்கேற்காமைக்கு காரணம், அயதுல்லா அல் கமேனியை படுகொலை செய்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். எப்படியாவது கமேனியை படுகொலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கின்றது. அதற்காக பல முனைகளில் அவர்கள் தங்களுடைய செயல் திட்டங்களை விரிவாக்கி இருக்கும் சூழ்நிலையில் அயதுல்லா அல் கமேனி கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகின்றது. இதில் கலந்து கொண்ட விமானப்படை தளபதி முன்பிருந்ததை விட இம்முறை ஒரு போர் ஏற்பட்டால் எங்கள் விமானப்படை ஒரு வலிமையான நிலைக்கு வந்திருக்கின்றது. ஆயுதப்படைகள் ஒரு போரை இந்த பிராந்தியத்தில் விரும்பவில்லை, பிராந்திய போரை தொடங்குவதற்கு நாங்கள் முற்படவில்லை. ஆனால் ஒரு போர் ஏற்பட்டால் ஈரான் முழுமையான போருக்கு தயாராக இருக்கின்றது. கடற்படை மட்டுமல்ல, இம்முறை விமானப்படையும் ஒரு பலமிக்க நிலையில்தான் இருக்கின்றது. இந்த பிராந்திய மோதலில் ஏற்படும் இழப்புகளுக்கும் சேதங்களுக்கும் அமெரிக்காவும் இந்த சியோனிச ஆட்சியாளர்களும் தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் திட்ட தெளிவாக தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அயதுல்லா அல் கமேனி இதில் பங்கேற்காமைக்குரிய காரணம், அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் என்ற போர்வையில் சமாதானம் குறித்து பேசிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் ஈரானை தாக்குவதற்கும் அயதுல்லா அல் கமேனி சுப்ரீம் லீடரை படுகொலை செய்வதற்கும் மிகப்பெரிய அளவில் முயற்சி மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஈரான் தற்போது தெளிவாக அறிந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்கா B-2 பொம்மர்ஸ் கொண்டுவீச்சு விமானங்கள் மூலம் கடந்த 12 நாள் போரில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த போரின் போது இறுதியில் நடான்ஸ், ஸ்பார்டோ போன்ற நிலத்தடியில் அமைந்திருக்கக்கூடிய ஈரானின் அணு ஆலைகள் மீது, அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்க B-2 பொம்மர்ஸ் குண்டுவீச்சுக்களை நடத்தியிருந்தார்கள். இதில் பங்கர் பஸ்டர் குண்டுகள் அமெரிக்காவினால் பயன்படுத்தப்பட்டன. இதில் ஒரு குண்டு வீழ்ந்து வெடிக்காமல் அப்படியே ஈரான் இராணுவத்தின் கைகளுக்கு சிக்கியிருக்கின்றது என்ற விடயத்தை தற்போது அப்பாஸ் அரக்ஷி ஒரு நேர்காணலில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஈரான் ஏற்கனவே ரிவர்ஸ் என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விமானத்தையோ, ஒரு ஏவுகணையோ, ஒரு ட்ரோனையோ அவர்கள் கைப்பற்றிவிட்டால் அதை பிரித்து மேய்ந்து அந்த ஏவுகணை எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதன் தொழில்நுட்பம் என்ன, அதை எவ்வாறு மீண்டும் உருவாக்கலாம் என்று ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்வதில் மிகப்பெரிய கில்லாடிகள். மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவே உக்ரைன் போரில் கூடுதலாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளிடம் கைப்பற்றிய ஆயுதங்களை ஈரானிடம் கொடுத்து அதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்து அதன் தொழில்நுட்பத்தை அறிந்து சொல்லுங்கள் என்று கேட்கும் அளவுக்கு ரிவர்ஸ் என்ஜினியரிங்கில் மிகப்பெரிய அளவிலான ஒரு அறிவார்ந்த விஞ்ஞானிகள் ஈரானில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகள், B-2 பொம்மர்ஸ் பயன்படுத்தக்கூடிய குண்டுகள் ஈரானின் வசம் சிக்கியிருப்பதால் இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கின்றது. இதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்வதன் மூலம் ஈரான் இது போன்ற குண்டுகளை உருவாக்கினால் அது எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் மிகப்பெரிய பிரமாண்டமான பயிற்சிகளை பாரசீக வளைகுடாவில் நடத்தியிருந்தார்கள். அது தொடர்பில் நிறைய காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். ஈரானினுடைய கடற்படை பலம் என்ன, கடற்கப்பல்களுடைய பலம் என்ன, அதிவேக தற்கொலை படகுகள், ட்ரோன்கள் போன்றவை குறித்து அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். தற்போது கவுதிகளினுடைய முறை செங்கடலில் மிக பிரமாண்டமான ஒரு போர் பயிற்சியை நடத்த இருப்பதாக கவுதிப்படை அறிவித்திருக்கின்றார்கள். ஏமன், கொடைடா, செங்கடல் கடற்கரை போன்ற பல இடங்களில் 60,000க்கு மேற்பட்ட தங்களுடைய போராளிகளை கொண்ட மிக பிரமாண்டமான ஒரு போர் கண்காட்சி, போர் பயிற்சியை நடத்த இருப்பதாக
கவுதிப்படையை அனுப்பியிருக்கின்றார்கள். நாங்கள் செங்கடலில் முழுமையான பலத்துடன் இருக்கின்றோம் என்பதை எதிரிக்கு தெரியப்படுத்துகின்றோம். எங்கள் பலத்தை வெளிக்காட்டும் முகமாக பிரமாண்டமான போர் பயிற்சி செங்கடலில் ஆரம்பமாகும் இன்னும் சில நாட்களில் என்ற அறிவிப்பு கவுதிப்படையிடமிருந்து வந்திருக்கின்றது. எனவே கவுதிகள் அமெரிக்காவை போல சொல்பவர்கள் அல்ல, செய்பவர்கள். கடந்த முறை செங்கடலில் நூற்றுக்கணக்கான அமெரிக்க இஸ்ரேலிய சார்பு கப்பல்களை மூழ்கடித்திருந்தார்கள். பல கப்பல்களை தீப்பற்றி எரிய வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் 60,000 பேர் கொண்ட பிரமாண்டமான போர் பயிற்சியை கவுதிகள் செய்ய இருப்பது, ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினால் நிச்சயமாக இந்த களத்துக்குள் கவுதி படைகளும் களமிறங்க போகின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது. கவுதிகள் முழு அளவிலான ஒரு தயார் நிலைக்கு தற்போது வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் சபோரிஷியாவில் அமெரிக்காவினுடைய ஆபிரகாம் டேங்கி ஒன்று முற்றாக ஈரானிய ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவினால் அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் அழிக்க முடியாத டேங்கி என்று சொல்லப்படக்கூடிய ஆபிரகாம் டேங்கி ஈரானிய ட்ரோன்களால் முடக்கப்பட்டு முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏவுகணைகள் கிடையாது, சாதாரண ட்ரோன்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் மிக முக்கிய டேங்கியை அழித்திருக்கின்றது ரஷ்யா. இறுதியாக உலகின் முன்னணி கோடீஸ்வரர்கள் ஒருவரான எலன் மாஸ்க் ஸ்டார்லிங்கை செயற்கைக்கோள் இணையதள சேவையை உலகம் முழுவதும் விரிவுபடுத்தி வருகின்றார். பாகிஸ்தானில் தங்களுடைய சேவையை நடத்துவதற்கு அவர் முனைப்பு காட்டி வந்திருக்கும் போதிலும் பாகிஸ்தான் அரசிடம் எலன் மாஸ்க் ஸ்டார்லிங்குக்கான அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் அதற்கான அனுமதி வழங்குவதற்கு பாகிஸ்தான் அரசு மறுத்திருப்பதான செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. ஸ்டார்லிங்கினுடைய இணைய வலையமைப்பும் ஸ்டார்லிங்கினுடைய வேலை திட்டங்களும் பாகிஸ்தானுக்குள் செயற்படுவதை அவர்கள் அனுமதிக்கவில்லை என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த ஸ்டார்லிங் என்பதோ எலன் மாஸ்க் என்பதோ அமெரிக்காவினுடைய ஒரு உளவாளி. ஸ்டார்லிங் எங்கெல்லாம் செயற்படுகின்றதோ அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் நேரடியாக அமெரிக்க உளவுத்துறைக்கு சிஐஏயிடம் சென்று விடுகின்றது. எலன் மாஸ்க்கும் அமெரிக்க உள் இருக்கக்கூடிய அரசு அதிகாரத்துடன் நெருங்கிய ஒரு நபர். இந்த நிலையில் பாகிஸ்தான் நிச்சயமாக எலன் மாஸ்கினுடைய நிறுவனத்தை அனுமதிக்காமல் விட்ட முடிவை தொடர்ச்சியாக கடைபிடித்தால் அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். உள்ளூர் விவகாரங்கள், பாதுகாப்பு நிலவரங்கள் வெளியே செல்வதை தவிர்க்க முடியும் என்பதுதான் பலருடைய ஆய்வுகளில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய கருத்தாகவும் இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.